हित में हमको ये तय करना पड़ेगा कि साल भर तक घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो, हम सोने के गहने नहीं खरीदेंगे. கல்யாண சீசன் வரப்போகுது. ஆனா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன்? ஏன்னா லேட்டஸ்ட் ஆர்பிஐ டேட்டா படி இந்தியா கரண்ட்லி $690 பில்லியன் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல வச்சிருக்காங்க. இது ரஃப்லி நம்ம 11 months ஆஃப் இம்போர்ட்ஸ் கவர் பண்றதுக்கு ஒரு அமௌண்டா இருக்கும். கம்ஃபர்டபுளா இருக்குல்ல. பட் இது வெறும் பஃபர் தான். பெரிய பிரச்சனை என்னன்னா வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னால க்ரூட் ஆயில் வந்து $126 per barrel வந்து ரீச் ஆயிருக்கு. அண்ட் இந்தியா 88% மேல க்ரூடோட ஆயில் ரிக்வயர்மெண்ட்டை இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேஜர் போர்ஷன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆயிலுக்கு தான் போயிட்டு இருக்கு. இதுக்கும் மேல FY26ல இந்தியாவுடைய கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து நியூ ஆல் டைம் ஹையான $71.98 பில்லியன் ரீச் பண்ணுச்சு. இது 24% வந்து கடந்த வருடத்தை விட அதிகம். அண்ட் கோல்டு மட்டுமே 5% இந்தியாவுடைய டோட்டல் இம்போர்ட்ல இருக்கு. இப்ப இதை யோசிச்சு பாருங்க. க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி, இண்டஸ்ட்ரி இது எல்லாத்துக்கும் நமக்கு தேவை. கோல்டு அப்படிங்கிறது வந்து லார்ஜா நம்ம லாக்கர்ல தான் வைக்க போறோம். சேம் US வந்து ரெண்டுக்குமே ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு டாலர் எதெல்லாம் கோல்டு லாக்கருக்குள்ள போதோ இது வந்து ஃபியூவல், ஃபர்டிலைசர், கேபிட்டல் குட்ஸ்க்குலாம் இல்லாத ஒரு டாலரா இருக்கும். இதனால கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இல்லைன்னா CAD அப்படின்னு நம்ம சொல்றது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதாவது நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்றோம், எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றோங்கிறதான். ஐக்ரா வந்து ஆல்ரெடி வார்ன் பண்ணிக்காங்க அக்டோபர் 2025ல கோல்டு இம்போர்ட்ஸ்ல இருக்கிற ஸ்பைக்னால குவார்டரோட கேட் வந்து 2.5% ஆஃப் ஜிடிபிக்கும் அபோவ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் எக்கனாமிஸ்ட் ஜென்ரலா வந்து 2.5% வந்து அன்சஸ்டைனபிளா இருக்கும் டெவலப்பிங் எக்கனாமிஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. கேட் வந்து அதிகமாச்சுன்னா பிரஷர் வந்து ருப்பியில பில்டப் ஆகும். அண்ட் ருப்பி ஆல்ரெடி வந்து ரெக்கார்ட் லோ ஆஃப் 95.33 ரூபீஸா இருக்குது. ருப்பி வீக்கன் ஆச்சுன்னா எல்லா இம்போர்ட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். அதாவது ஆயில், கோல்டு, எலக்ட்ரானிக்ஸ் எல்லா விஷயமே இது ஒரு சைக்கிளாட்ட நடந்துட்டு இருக்கும். அதனாலதான் நம்ம கோல்டை வாங்கினோம்னா ஒரு டேப்பை திறந்து விட்டு அதை மூடவே முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம ஆயில் இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. பட் கோல்டை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கோல்டு பர்ச்சேஸை ஒரு விஷயத்துக்கு பாஸ் பண்ணுறதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.